சிவதன்ய அவர்களுக்கு இனிய வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 2. இயல் 2ல முதல் செயல் எதுவா இருக்கு அப்படின்னா, ஓடை. ஒரு அழகானது ஒரு பாட்டு. பாட்டை பார்த்துட்டு என்ன செய்வோம் நம்ம இலக்கண பகுதிக்குள்ள போவோம். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த, பாட இந்த ஓடை எந்த, பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நான, நெஞ்சில் ஈரம் இல்லார் நான, நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதை, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நன்றி. இன்னைக்கு 8ஆம் வகுப்பு இயல் 2ல நம்ம பார்க்க இருக்கின்ற இலக்கண தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை முற்று. சரிங்களா? வினை என்றாலும் செயல் என்றாலும் தொழில் என்றாலும் எல்லாம் என்னதுதான், ஒன்றுதான். வினைமுற்று. முதல்ல வினை அப்படின்னா நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே வினை. சரிங்களா? நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே, ஓடுறது, ஆடுறது, பாடுறது, இப்போ நான் நடத்துறது, நீங்கள் உட்காந்து கேட்கறது, சரிங்களா? இது எல்லாமே என்னதான், ஓடுறது, ஆடுறது, பாடுறது, கேட்கறது, உட்கார்வது, உண்ணுவது, எல்லாமே என்னதான், செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வினை. எவ்ரி ஆக்ஷன் சுட் பி கால்டு வெர்ப். சரிங்களா? ஆங்கிலத்தில் அப்படி சொல்லலாம். அந்த வினையானது, அந்த செயலானது முடிந்து விட்டால் அது முற்று, முடியாமல் எஞ்சி நின்றால் அதற்கு என்ன பேரு, எச்சம் என்பது பெயர். நமக்கு தலைப்பு வந்து வினைமுற்று. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும். இவையெல்லாம் என்னது, செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். சரிங்களா? படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு, இவை எல்லாமே செயல், செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். செயலை வினை என்றும் குறிப்பர். ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒரு செயலை குறித்தால் அது என்னது, வினை. சரிங்களா? ஒரு செயலை குறிக்கின்ற சொல்லுக்கு என்ன பேரு, வினை என்பது பெயர். அப்ப வினை முற்று என்றால் என்ன அப்படின்னா, மலர்விழி எழுதினால் ஒரு சொற்றொடர் கொடுக்குறாங்க. கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும், 3 சொற்றொடர் என்ன செய்றாங்க, கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்கள்ல எழுதினால், பாடுகிறான், மேயும், இந்த சொற்களை மட்டும் என்ன செய்யுங்க பாருங்க. இந்த சொற்களுடைய பொருள் என்ன செய்யுது, முழுமை பெற்று விளங்குகின்றது. மலர்விழி எழுதினால் அந்த செயல் என்ன ஆயிடுச்சு, முடிவு பெற்றது. கண்ணன் பாடுகிறான், அந்த செயல் என்ன ஆயிடுச்சு, முடிவு பெறுது. மாடு மேயும், அது என்ன செய்து, முடிவு பெறுகிறது. சரிங்களா? இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். இதுதான் வினா. சரிங்களா? பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா, முற்று வினை என்றும் அழைப்பர், வினைமுற்று என்று. வினைமுற்றுனாலும் சரி, முற்று வினைனாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? சில நேரங்களில் ஆப்ஷன்ல வினைமுற்று கொடுக்காம முற்று வினைன்னு கொடுத்தா கூட நீங்க என்ன செய்யணும், முற்று வினையை எழுதணும். இந்த வினைமுற்று 5 பால், ஆண், பெண், பலர், ஒன்றன், பலவின். சரிங்களா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று சொல்லக்கூடிய 5 பால், 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலம், 3 இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இவற்றில் எல்லாமே என்ன செய்யும், இந்த வினைமுற்று வரும். இந்த அனைத்திலும் என்ன செய்யும், வினைமுற்று வரும் அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்லியிருக்காங்க. இந்த வினைமுற்று வந்து 2 வகைப்படும். வினைமுற்று எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. வினைமுற்று பொதுவான வகையில் 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று என்னது, குறிப்பு வினைமுற்று. இப்ப தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன, நல்லா கவனிங்களேன். தெரிநிலை எல்லோருக்குமே தெரியப்படுத்துவது. சரிங்களா? வெளிப்படையாக அப்படின்னு அர்த்தம். தெரிநிலை என்பதற்கு என்ன பொருள், வெளிப்படையாக அப்படின்னு அர்த்தம், எல்லோருக்கும் தெரிகின்ற மாதிரி. ஒரு செயல் நடைபெறுவதற்கு, ஒரு செயல் நடைபெறணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், அடுத்து செய்பொருள். இந்த 6மே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த 6ம் என்னது, முதன்மையானது.
இந்த ஆறுமே வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று. இதுதான் முக்கியம். சரிங்களா? இப்ப வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் வெளிப்படுமாறு அமைவது எது அப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம். சரிங்களா? அப்ப தெருநிலை வினைமுற்று. வெளிப்படுமாறு அந்த வார்த்தை வந்துட்டாலும் நல்லா கவனிச்சுங்க. வெளிப்படுமாறு, வெளிப்படையாக அப்படின்னால என்னதான் தெரிநிலை என்பது பொருள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கலாம். மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி என்ன செய்றா? கட்டுரை எழுதினாள். அப்ப இந்த ஆறின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சொற்றொடரை பார்க்க போறோம். இப்ப மாணவி கட்டுரை எழுதினாள். செய்பவர் யாரு? மாணவி. இந்த செயலை செய்வர் என்ன எழுதுறா? கட்டுரை எழுதுறா. அந்த செயலை செய்பவர் யாரு? மாணவி. சரிங்களா? இப்ப கட்டுரை எழுதுனா என்ன தேவைப்படும் அவளுக்கு கட்டுரை எழுதுவதற்கு? தாளும் எழுதுகோலும். ஒரு பேப்பர் வேணும், ஒரு பேனா வேணும். கருவி வந்து தாளும் எழுதுகோலும். எங்க எழுதுவா? வீட்டில் எழுதலாம் அல்லது பள்ளியில் எழுதலாம். ஆனா இங்க மாணவி அப்படின்னு கொடுத்ததுனால இடம் என்னது? பள்ளி தான். நிலம் எங்க? பள்ளியில். சரி, காலம் எப்ப? எழுதினால் முடிஞ்சு போச்சு. எழுது குட்டல் இன் குட்டல் ஆள். இன் என்பது என்னது? இறந்த கால இடைநிலை. அப்ப காலம் என்னது? இறந்த காலம். செய்பொருள் என்ன எழுதுறா அப்படின்னா கட்டுரை எழுதுனா, அதுதான் என்னது? செய்பொருள். சரிங்களா? அப்ப கட்டுரை என்பது என்னது? செய்பொருள். என்ன செயல் அப்படின்னா எழுதுதல். இந்த மாதிரி மாணவி கட்டுரை எழுதினால் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை இந்த ஆறின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்ப செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறுமே என்னது? வெளிப்படையாகவே அமைந்திருக்கிறது. சரிங்களா? ஒரு சொற்றொடர்ல இந்த ஆறும் வெளிப்படையாக அமைந்தால் அது தெரிநிலை வினைமுற்று. அது என்ன வினைமுற்று? தெரிநிலை வினைமுற்று. இது முற்றுச்சொல், வினைமுற்று சொல். சரிங்களா? அடுத்து இப்ப குறிப்பு வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே எப்படி ஆறு பார்த்தோமோ அதே போல இங்கேயும் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு. இது ஆறும் என்னது? நம்ம பெயர் வகைகளை பார்த்திருப்போம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு என்ன செய்வோம்? இந்த ஆறின் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பார்த்திருப்போம். இங்க குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று என்பது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு என்ன செய்யும்? முதன்மையா இருக்கும். அது வெளிப்படையாக என்ன செய்யும்? அந்த சொற்றொடர்ல விளங்கும். குறிப்புல வந்து அப்படி கிடையாது. குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு, இது ரொம்ப முக்கியம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறுல ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நல்லா கவனிங்க. தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டியது. ஆனா குறிப்பு வினைமுற்று என்ன செய்யாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும். சரிங்களா? செய்பவரை மட்டும்தான் சொல்லும். யார் செய்யறாங்களோ அவங்களை மட்டும் என்ன செய்யும்? குறிப்பு வினைமுற்று சொல்லும். காலத்தை என்ன செய்யாது? வெளிப்படையாக காட்டாது, குறிப்பால் ஒன்று. சரிங்களா? அதுதான் என்னது? குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. இதற்கு என்ன செய்யறாங்க? இப்ப பொருட்பெயர் பொன்னன். சரிங்களா? பொன்னன் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பொன்னன் என்ன காலம் தெரியுமா நமக்கு? இது பொருள், ஒரு பொருளுடைய பெயர். சரிங்களா? இது எந்த காலம் தெரியுமா? அவன் நேற்றும் பொன்னன் தான், இன்றைக்கும் பொன்னன் தான், நாளைக்கும் அவன் என்னதான்? பொன்னன் தான். அதனால காலத்தை என்ன செய்யல? காட்டல. ரைட். அடுத்து இடம், தென்னாட்டார். இடம் என்னது? தென்னாட்டார். அடுத்து காலம் நடந்திருக்கு ஆதிரையான். ஆதிரை என்பது என்னது? நட்சத்திரம், காலத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? சினை பெயர் என்னது? கண்ணன். அடுத்து பண்பு கரியன், கருமி நிறத்தவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தொழில் வந்து எழுத்தன். அப்ப நல்லா கவனிங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். குணம்னாலும் சரி பண்புனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். குணம்னாலும் சரி பண்புனாலும் சரி ரெண்டும் என்னதான்? ஒன்று தான். சரிங்களா? இந்த ஆறின் அடிப்படையாக கொண்டு, இந்த ஆறின்ல ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக என்ன செய்யறது? காட்டலை. எங்கேயாவது காலத்தை காட்டுதா? கரியன் என்று கரியன் சொல்ல முடியுமா? அவன் நேற்றும் கரியன் தான், இன்னைக்கும் கரியன் தான், நாளைக்கும் கரியன் தான். எழுத்தன் எப்போ? எழுத்தன் நேற்று எழுத்தன் தான், இன்றைக்கு எழுத்தன் தான், நாளைக்கு என்னதான் அவன் எழுத்தன் தான். என்ன செய்யல? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஆனால் செய்யறது யாருன்றது என்ன செய்யுது? சொல்லு. சரிங்களா? எழுதுவதை செய்யறதுனால அவனுக்கு என்ன பேரு? எழுத்தன் என்பது பெயர். கருமையா இருக்கனால அவனுக்கு என்ன பேரு? கரியன் என்பது பெயர். சரிங்களா? இது சினை பெயர் கண்ணன். அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டுகின்ற வினைமுற்றுக்கு என்ன பேரு? குறிப்பு வினைமுற்று என்பது பெயர். இந்த தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு.
தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று மட்டும் இல்ல. அடுத்து என்ன இருக்கு? மூன்றாவது ஏவல் வினைமுற்று இருக்கு. அடுத்து வியங்கோல் வினைமுற்று என்று சொல்லக்கூடிய வினைமுற்று என்ன உண்டு? தமிழில் உண்டு அப்படின்னு என்ன செய்றாங்க? கொடுத்திருக்காங்க. இப்ப தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? குறிப்பு வினைமுற்றுனா என்ன அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்துட்டோம். தெரிநிலை வினைமுற்று என்பது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்று சொல்லக்கூடிய ஆறையும் என்ன செய்யும்? வெளிப்படையாக காட்டும். காலத்தை என்ன செய்யும்? வெளிப்படையாக காட்டும். சரிங்களா? ஆனா குறிப்பு வினைமுற்றுல பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறில் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு, ஏதாவது ஒன்று என்ன செய்யும்? அடிப்படையாக கொண்டு காலத்தை என்ன செய்யாது? வெளிப்படையாக காட்டாத வினைமுற்று எது அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? இதை நன்றாக நீங்க என்ன செய்யணும்? நினைவில் கொள்ளுதல் வேண்டும். இப்ப ஏவல் வினைமுற்று. ஏவல்னா என்ன? ஒரு வேலையை செய்ய சொல்லி என்ன செய்யறது? கட்டளை இடுதல், ஏவுதல். சரிங்களா? ஏவல் என்பதற்கு என்ன பொருள்? ஒரு வேலையை செய்ய சொல்லி நம்ம என்ன செய்யறது? கட்டளை இடுதல் என்ன செய்வோம்? நம்ம ஏவல் அப்படின்னு சொல்லுவோம். பாடம் படி, ஆர்டர், கட்டளை சொல்றோம், ஏவுறோம். கடைக்கு போ, ஏவுதல். இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை, நல்லா கவனிச்சுங்க, வினா இதுதான். தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுகின்ற வினைமுற்று எது அப்படின்னா ஏவல் வினைமுற்று. சரிங்களா? ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஆகும். சரிங்களா? இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய இரண்டு வகைகளுமே வரும். சரிங்களா? ஏவல் வினைமுற்று ஒருமையிலே வரும், பன்மையிலே வரும். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுது ஒருமை, எழுது மீன் என்பது பன்மை. இந்த மின் என்பது பன்மை விகுதி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யல? அதை வழக்கத்தில் நம்ம பயன்படுத்தல. எழுது மீன் என்பது பன்மை சொல்லுதான். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யல? பழக்கத்தில் பயன்படுத்தல, வழக்கத்தில் இல்லை. ஆனால் பண்டைய காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? எழுது மீன் அப்படிங்கிறத சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இந்த காலத்து வழக்கு. இந்த காலத்தில் நம்ம இந்த எழுது மீன் அப்படிங்கிறது எப்படி எழுதுறோம் அப்படின்னா எழுதுங்கள் அப்படின்னு என்ன செய்யறோம்? நம்ம பயன்படுத்தணும். இது இக்கால வழக்கு. சரிங்களா? அப்ப ஏவல் வினைமுற்று என்பது ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது. ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்றுக்கு என்ன பேரு? ஏவல் வினைமுற்று என்பது பெயர். ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய இரண்டு வகைகளில் வரும். ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய இரண்டிலையுமே என்ன செய்யும்? வரும். இரு வகைகளுமே வரும். சரிங்களா? எழுது ஒருமை, எழுதுமின் என்பது பன்மை. எழுதுமின் என்பது பண்டைய கால வழக்கு, இலக்கிய வழக்கு. இக்காலத்தில் நம்ம என்ன செய்யறோம்? எழுதுங்கள் என்று பயன்படுத்துகின்றோம். அடுத்து வியங்கோல் வினைமுற்று, வியங்கோலை செய்வது. இது என்னென்ன பொருள் வரும் கவனிங்களேன். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய 4 பொருள் என்ன செய்யுது? வரக்கூடிய வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஆகும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும், உயர்திணை, அக்ரிணை, இரு திணைகளையும் 5 பால்களையும், ஆண், பெண், பலர், ஒன்றன், பலவின்பால் என்று சொல்லக்கூடிய 5 பால்களையும் 3 இடங்களையும், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதையெல்லாம் என்ன செய்யும்? வியங்கோல் வினைமுற்று காட்டும். இதன் விகுதிகள் க, இய, இயர், அல் என்று சொல்லக்கூடியது. இதுதான் வினா. அப்ப வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் க, இய, இயர், அல் என்று சொல்லக்கூடியது. 4 விகுதிகள் என்ன செய்றாங்க? அங்க கொடுத்துருக்காங்க. இது வினா, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அப்ப வியங்கோல் வினைமுற்று விகுதி வாழ்க, வாழிய, வாழியர், வாரல், அல் விகுதி கடைசியில். சரிங்களா? அப்ப வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல், இதெல்லாம் அந்த வியங்கோல் வினைமுற்று சொற்கள். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் அடக்கிய சொற்கள். இப்ப இந்த வாரல், இப்ப வாழ்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒளிகை என்பது கூட என்ன செய்யறோம்? கேள்விப்பட்டிருக்கோம். வாழியர் சொல்ல கூட என்ன செய்யறோம்? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வாரல் என்னும் சொல் எங்கெங்கயா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்தில் அழகான ஒரு பாட்டு. கோவலனும் கண்ணை என்ன செய்கிறாங்க? மதுரைக்குள்ளே வர்றாங்க. அப்போ மதுரைக்குள்ளே வருகின்ற பொழுது பாண்டிய நாட்டினுடைய மதிர் சூழல் இருக்கக்கூடிய கொடி, பாண்டிய மன்னனுடைய கொடி என்ன செய்யுது? காற்றில் அசைகிறது. அதுக்கு இளங்கோடிகள் எழுதுறாரு, போருளம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. நல்லா ஞாபகம் வச்சுங்க. போருளம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. சிலப்பதிகார பாடல். சரிங்களா? அணி தற்குறிப்பேற்றணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் ஒருவன் தன்னுடைய கருத்தை இயற்றி கூறுவதனால், கருத்தை ஏற்றி கூறுவதனால் அதுக்கு என்ன பேரு? தற்குறிப்பேற்றணி என்பது பெயர். சரிங்களா? போருளம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. கோவலன் கண்ணையும் மதுரைக்குள்ள வராதிங்க, வந்தவங்க உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு அந்த கொடி என்ன செய்தான்? இப்படி அசைதான். வராதிங்க வராதிங்கன்னு சொல்லுதான்.
அப்ப காற்றுக்கு கொடி அசைதல் என்பது இயல்பான நிகழ்ச்சி. ஆனா கவிஞர் இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு, தன்னுடைய கருத்தை என்ன செய்றாரு, ஏற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு, 2 பேரும் உள்ள வந்தா உயிருக்கு ஆபத்து என்ற மாதிரி அந்த கொடி அசையுது அப்படின்னு என்ன செய்றாரு, சொல்றாரு. அப்ப வாரல் என்பது என்னது, வியங்கோல் வினைமுற்று சொல். சிலப்பதிகாரம் அணி சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. தற்குறி பெற்றணி. சரிங்களா? ஒரு விஷயம் பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்யுது நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஏன்னா இந்த சொல் நம்ம இதுவரையும் கேள்விப்படாத சொல் அப்படிங்கிறனால உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்குமான வேறுபாடு என்ன? இதுல இருந்து என்ன செய்வாங்க, ஒரு வினா கேட்பாங்க. சரிங்களா? ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஏவல் வினைமுற்று என்ன செய்யும், முன்னிலையில் மட்டும்தான் என்ன செய்யும், படி, ஓடு, ஆடு முன்னால இருக்குன்னு தான் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? அப்ப ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும் ஒண்ணு. வியங்கோல் வினைமுற்று இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். சரிங்களா? 2 திணைக்கும் ஐம்பாலுக்கும் மூவிடங்களுக்கு என்ன செய்யும், பொதுவாக வரும். சரிங்களா? வாழ்க வாழ்க. சரிங்களா? ரைட். அடுத்து ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு எங்க, ஏவல் வினைமுற்றுல. சரிங்களா? இங்க எழுது ஒருமை, எழுதுவின் பன்மை. ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு ஏவல் வினைமுற்றுக்கு. ஆனா வியங்கோல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. சரிங்களா? வியங்கோல் வினைமுற்று வாழ்க என்பது ஒருமையா பன்மையா, வாழியர். இதுல என்ன செய்யாது, ஒருமை பன்மை வேறுபாடு என்ன கிடையாது, வியங்கோல் வினைமுற்றுக்கு கிடையாது. அடுத்து கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். படி, எழுது, ஓடு, ஆடுன்னு கட்டளை சொற்களை மட்டும்தான் என்ன செய்யும், ஏவல் வினைமுற்று வெளிப்படுத்தும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வாழ்க, வைதல், ஒளிக. சரிங்களா? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் என்று சொல்லக்கூடிய ஆகிய பொருட்கள் என்ன செய்ய உணர்த்தும். இந்த பொருட்கள் என்ன செய்யும், இது உணர்த்தும். ஆனா ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும்தான் என்ன செய்யும், உணர்த்தும். சரிங்களா? கீழே இடம் கூட இருக்கு, எழுதிக்கிறேன். கட்டளை பொருள் என்னது, படி, கட்டளை இடுதல். இங்க வாழ்த்துதல், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, வாழ்க, வாழ்த்துதல், வாழ்தல், வாழ்க. ஏன்னா ரெண்டுக்கான வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். இங்க ஏவல் வினைமுற்றுல விகுதி பெற்று வரும், பெறாமலும் வரும். சரிங்களா? விகுதி பெற்றும் வரும், பெறாமல் வரும். ஆனா ஏவல் வியங்கோல் வினைமுற்றுல விகுதி பெற்றே வரும். எப்படி விகுதி பெற்று வரும், வாழ்க, காய் என்பது என்னது, வியங்கோல் வினைமுற்று விகுதி. வாழ்க, வாழிய, வாழியர். இப்ப காய் என்பது என்னது, வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஆனா இங்க ஏவல் வினைமுற்றுல விகுதி பெற்று வரும், விகுதி பெறாம கூட என்ன செய்யும், அது வரும். சரிங்களா? இதுதான் இந்த இரண்டிற்குமான வேறுபாடு. எதுக்கு, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்குமான வேறுபாடு. இந்த வேறுபாட்டை கூட என்ன சொல்லலாம், நமக்கு வினாவாக கேட்கலாம். அடுத்து தெரிந்து தெளிவோம், தெரிந்திருக்கா கொடுக்கலாம். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இதை வினாவை என்ன செய்யலாம், கேட்கலாம். சரிங்களா? விதித்தல் பொருளை வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல என்ன செய்யாதான், வராது. தன்மை இடத்துல என்ன செய்யாது, வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இயர், அல் ஆகிய 2 விதிகள் தற்கால வழக்கில் இல்லை. வாழியர், வாரல் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இயர், அல் அப்படின்ற இந்த 2 விதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. அதனாலதான் அந்த பாட்டை சொன்னேன். சரியா? வாழியர், ஆளி, வாழியர் கோ. பாடல் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யும், இப்படிதான் ஆரம்பிக்கும். வாழியர் ஆதன், ஆதன் கோ அப்படின்னு என்ன செய்யும், அப்படி ஆரம்பிக்கும். அப்ப இதுல என்னது, இலக்கியங்கள் தான் அந்த வருது. அல் என்னும் மிகுதியும் அப்படித்தான், இலக்கியங்கள் தான். அப்ப சொன்னால வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அல் என்னும் மிகுதி என்ன, அல் என்னும் மிகுதியை வாரல் என்பது இதெல்லாம் செய்யுது, இலக்கிய பாடல்கள் தான் உண்டே ஒழிய நம்ம கிட்ட இல்ல, வழக்கில் இல்ல. இப்ப செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. இதுல வினைமுற்று எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்பவுமே வினைமுற்று என்பது ஒரு சொல்லுக்கு இறுதியில் தான் வரும். ஒரு சொற்றொடருடைய இறுதியில் என்ன செய்யும், வினைமுற்று வரும். சரிங்களா? இது ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அப்ப மாடு வயலில் புல்லை, இதெல்லாம் என்னது, வினை கிடையாது. மேய்ந்தது என்பதுதான் என்னது, வினை செயல். ஆகையனால இதுதான் என்னது, வினைமுற்று. அதாவது எளிமையா மற்ற மேஜர் படிக்கிறீங்களா, மற்ற மேஜர் படிக்கக்கூடிய ஆசிரியர் எளிமையா புரிந்து வைத்துக் கொள்வதற்கு இதுதான். அப்ப மேய்தல் என்பது என்னது, செயல். அப்ப அதுதான் என்ன செய்யும், வினைமுற்றாக இருக்கும். புல் என்பது வினை கிடையாது, வயல் என்பது வினை கிடையாது, மாடு என்பது வினை கிடையாது. சரிங்களா? இதுல என்னது, மாடு என்பது பெயர், வயல் என்பது நிலத்தை குறிக்கும். சரிங்களா? அப்ப இதுல என்ன செய்யாது, வராது. அப்ப செயல் எது, மேய்ந்தது. அப்ப இதுதான் என்ன செய்யணும்,
வினைமுற்றா இருக்கணும். இந்த சொல்லு என்ன செய்யுது? ஒரு வினை ஒரு செயலை முற்றுப்பெற செய்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்து பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப இங்க கடைசி என்ன சொல்றாங்க? ஓடாது எதிர்மறை பொருளை தரக்கூடியது. அப்ப இது இறந்த காலம் கிடையாது. உண்பான் எப்ப? நாளை. அப்ப இதுவும் கிடையாது. நடக்கிறான் எப்ப? இன்று. அப்ப இது என்ன கிடையாது? இறந்த காலம் கிடையாது. படித்தான் என்று நேற்று. அப்ப இதுதான் என்னது? சரியானது. அப்ப இறந்த கால வினைமுற்று படித்தான். சரிங்களா? அதுக்கு நிகழ்காலம் என்னது? படிக்கிறான். எதிர்காலம் என்னது? படிப்பான். எதிர்மறை என்னது? படிப்பான், படியான். சரிங்களா? ரைட். பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஏ வர மாதிரி செல்க இது என்னல்ல ஏ வர மாதிரி இல்லை, இது வியங்கோல் வினைமுற்று சொல். வாழ்க விகுதி போட்டிருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? ஏவல் வினைமுற்று சொல்லு கிடையாது, வியங்கோல் வினைமுற்று. வாழிய இதுவும் வியங்கோல் வினைமுற்று. கா இய இயலானது வியங்கோல் வினைமுற்று சொல். அப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஓடு. இது மட்டும் தான் என்ன செய்யுது? கட்டளையிடுற மாதிரி இருக்கு, ஏவுற மாதிரி இருக்கு. வேகமாக ஓடு அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப இதுதான் அது சரியான விடை. ரைட். தமிழ் எண்கள் சென்ற வகுப்புல ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம். நீங்க என்ன செய்யுங்க? தமிழ் எண்களை வரிசைப்படுத்தி எழுதிக்குங்க. அடுத்து தொடர் வகைகள், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தொடர் வகைகள். தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். தொடர்கள் பொருளின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, 1 செய்தி தொடர், 2 வினா தொடர், 3 விளைவு தொடர், 4 கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர். சரிங்களா? அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்கிளாமேட்டரி அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம் சென்டென்ஸ். சரிங்களா? தமிழில் செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், அடுத்து உணர்ச்சி தொடர் என்று 4. இப்போ செய்தி தொடர்னா என்ன? சாதாரண ஒரு செய்தியை தெளிவாக கூறுவது, அவ்வளவுதான். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் என்னது? செய்தி தொடர் ஆகும். கரிகாலன் கல்லணையை கட்டினார், இது ஒரு செய்தி, அவ்வளவுதான். சரிங்களா? திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், இது ஒரு செய்தி, அவ்வளவுதான். இதுல எந்த விதமான உணர்ச்சி இல்லை, எந்த விதமான வினாவும் இல்லை. சரிங்களா? ஆகையினால் ஒரு செய்தியை கூறும் தொடர், அவ்வளவுதான். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் ஆகும். கடைசியில் ஒரு புள்ளி, முற்றுப்புள்ளி என்ன செய்யணும்? வைக்கணும். ரைட். அப்போ வினா தொடர்னா என்ன? வினா தொடரை எளிமையை யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக கடைசியில் என்ன இருக்கும்? வினா குறியீடு இருக்கும், இன்ட்ராகேட்டிவ். சரிங்களா? வினா குறியீடு கண்டிப்பாக என்ன செய்ய இருக்கும்? வினா குறி கண்டிப்பாக இருக்கும் இதுல வினா தொடர். அதனால ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம்? கண்டுக்கலாம். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் ஆகும். ஒருத்தர்கிட்ட ஒன்றை வினவுவதாக அமையக்கூடிய தொடர் என்னது? வினா தொடர் ஆகும். உன் பெயர் என்ன? வினா. திருக்குறளை எழுதியவர் யார்? வினா. பெரிய புராணத்தை எழுதியது யார்? வினா. இப்படி வினாவை எழுப்பக்கூடிய தொடருக்கு என்ன பேரு? வினா. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டு, வேறு இதெல்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி எங்கு, ஏன், எப்பொழுது, எப்படி, இந்த மாதிரியான வினா சொற்களை அடுத்து வினாக்குறிகள் பெற்று வந்தால் அது என்னது? வினா தொடராகும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்படி கேள்வி கேட்டோன்னே நம்ம என்ன செய்வோம்? பதில் சொல்லுவோம். ரைட். அப்போ கடைசியில் வினா குறியீடு வரணும். அடுத்து விளைவு தொடர்னா என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு என்ன செய்யும்? தேர்வுல வினாவாக வரும். சரிங்களா? விளைவு தொடர் ரொம்ப முக்கியமானது. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும். இந்த விளைவு தொடர் என்ன செய்யுமா? ஏவல் பொருளை வரும், வேண்டுதல் பொருளை வரும், வாழ்த்துதல் பொருளை வரும், வைதல் பொருளை வரும். ஆகிய 4 பொருளை வரக்கூடிய அந்த தொடருக்கு என்ன பேரு? விளைவு தொடர் என்பது பெயர். சரிங்களா? இளமையில் கல். எப்பா இளமையான வயசு இருக்கும்போது படிப்பா. சரியா? காலத்தை கடத்தாத. இளமையா இருக்கும்போது என்ன செய்ய? படி. இளமையில் கல் என்ன செய்யறோம்? ஏவல், கட்டளை இடுறோம். இளமையில் கல் ஏவல் பொருளை வந்திருக்கு. சரிங்களா? விளைவு தொடர். அடுத்து உன் திருக்குறள் நூலை தருக, வேண்டுதல் பொருள் என்ன செய்ய? நம்ம கேட்கிறோம். சரிங்களா? உன்னுடைய திருக்குறள் புக்கு என்ன செய்ய? எனக்கு கொடு அப்படின்னு என்ன செய்யறோம்? கேட்கிறோம். உன் திருக்குறள் நூலை தருக, வேண்டுதல் பொருள் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். அடுத்து உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துறோம். சரிங்களா? வேளாண்மை செழிக்க, உழவு தொழில் வாழ்க அப்படின்னு என்ன செய்யறோம்? வாழ்த்துறோம். அடுத்து கல்லாமே ஒளிக, வைக, வைதல் பொருள். வைதல்னா திட்டுறது, வேற ஒன்றும் இல்லை. வைதல் என்னது? திட்டுதல் சொல்றோம். நம்ம திட்டுறோம், டே வஞ்சிரம்னான்னு சொல்றோம்ல, அதுதான் வைதல் என்பது திட்டுதல். அப்ப இளமையில் கல் என்பது ஏவல் பொருள் வரக்கூடிய விளைவு தொடர். உன் திருக்குறள் நூலை தருக என்பது வேண்டுதல் பொருள் வரக்கூடிய விளைவு தொடர். உழவு தொழில் வாழ்க என்பது வாழ்த்துதல் பொருள் வரக்கூடிய விளைவு தொடர். கல்லாமை ஒளிக என்பது வைதல் பொருளில் வரக்கூடிய விளைவு தொடர்.
இதுல ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், இது எவ்வகை தொடர்னு கேட்கலாம். கண்டிப்பாக இதுல இருந்து தான் எடுத்து கேட்பாங்க. பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு கேட்க மாட்டாங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை கொடுத்து அப்படி என்ன செய்வாங்க நம்மகிட்ட கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரியான தலைப்பு இப்போ தொடர் வகையில செய்தி தொடர், வினா தொடர்ல எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால அதுல இருந்து வினாக்கள் என்ன செய்யாது, பெரும்பாலும் 100க்கு 100% வராது. ஆனா இந்த மாதிரில விளைவு தொடர்ல என்னது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். இந்த உணர்ச்சி தொடர் எதுல வரும் பாருங்களேன். உவகை 1, அழுகை 2, அவலம் 3, அச்சம் 4, வியப்பு 5. உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் எனப்படும். இந்த உணர்ச்சிகள்லாம் வெளிப்படுத்துற தொடருக்கு என்ன பேரு, உணர்ச்சி தொடர் என்பது பெயர். சரிங்களா? அடடா என் தங்கை பரிசு பெற்றால். உவகை. உவகைனா என்ன சார், மகிழ்ச்சி. உவகைன்னு என்னது, மகிழ்ச்சி. சரிங்களா? அடடா என் தங்கை பரிசு பெற்றால். நல்லா கவனிங்களேன். இந்த உணர்ச்சி தொடர்ல இந்த குறியீடுகள் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். நம்ம அதை என்ன செய்வோம், உணர்ச்சி குறியீடுக்கு பேர். சரிங்களா? உணர்ச்சி தொடர் குறி. இந்த குறிகள் என்ன செய்யலாம், எப்படி வினா தொடருக்கு கொஸ்டின் மார்க் பார்த்தோமா, வினாக்குறி பார்த்தோமா, அது போல உணர்ச்சி தொடரை கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த குறிகள் வரும். அதனால நம்ம என்ன செஞ்சலாம், எளிமையாக அது என்ன தொடர் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். புலி வருகிறது. இது என்னது, அச்சம், பயம். உங்களுக்கு புரியுதுக்கா? பக்கத்தில் எழுதுறேன். அச்சம்னா என்னது, பயம். புலி வருகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், பயந்து போய் ஓடுவோம்ல, அச்சம், பயம் பொருள் வருது. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. அவலம், அவலச்சுவை. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிருச்சு. இப்போ கிடைத்த வரைக்கும் தான் ஊவே சாமிநாத ஐயர்கள் என்ன செஞ்சாங்க, ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் கிடைத்த வரை ஓலைச்சுவடிகள்லாம் திரட்டி நமக்கு நூலாக என்ன செஞ்சாங்க, அதை மாற்றி தந்தாங்க. அவர் மட்டும் இல்லாத போனால் தமிழ் என்ன இருக்காது, பல இலக்கியங்கள் இல்லாதே போயிருக்கும். சரிங்களா? அவலம் என்னன்னா, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. உண்மைதான், பல இலக்கியங்கள் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. இதனது அவலச்சுவை. அடுத்து மலையின் உயரம் தான் என்ன, வியந்து பார்க்கிறோம். என்ன, இமயமலையின் உயரம். சரியா? இப்போ வியந்து சொல்றதுனால என்னது, வியப்பு. இந்த மாதிரி உணர்ச்சி தொடர், உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 5 என்ன செய்யும், வரும் அப்படின்னு என்ன செய்யலாம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒன்று கொடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம், கொடுத்துட்டு இது எந்த இதில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு புலி வருகிறது. சரிங்களா? இது எவ்வகையான உணர்ச்சி தொடர் அப்படின்னு கேட்கலாம். எவ்வகையான உணர்ச்சி தொடர். சரிங்களா? உவகையா, அச்சமா, அவலமா, வியப்பா, இந்த மாதிரி இந்த நாளை என்ன செய்யலாம், ஆப்ஷன் விடை குறிப்புகளை கொடுத்துட்டு நமக்கு இதுல இருந்து ஒரு சொற்றொடர் எடுத்து என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்படிதான் என்ன செய்வாங்க, வினா எடுப்பாங்க. அதனால என்ன செய்யுங்க, தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த உவகைனா மகிழ்ச்சி, அச்சம்னா பயம். சரிங்களா? அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களுடைய வகையை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன வகையான தொடர் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு எழுதணும். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது சாதாரண ஒரு செய்தி தான். சரிங்களா? முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பது என்னது, செய்தி தொடர். ஒரு செய்தியை சொல்லுது, அவ்வளவுதான், செய்தி தொடர். அடுத்து கடமையை செய் என்னது, கட்டளையிடுதல், விளைவு தொடர். கடமையை செய் என்பது என்னது, விளைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. என்னே பாரதியார் பாடல்களின் இனிமை அப்படின்னு கேட்கலாம். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே, உணர்ச்சி. உணர்ச்சி தொடர்களே அது எவ்வகையான உணர்ச்சினா, உவகை, மகிழ்ச்சி. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய். இந்த குறியீடு வந்தாலே உணர்ச்சி தொடர் தான். வினா குறியீடு வந்தாலும் என்னதான், வினா தொடர் தான். அவ்வளவுதான். எளிமையா நம்ம என்ன செய்யலாம், நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து தொடர்களை மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க, வினா தொடராக மாற்றுக. இந்த டைப்ஸ் ஆஃப் என்ன செய்யலாம், இந்த வகையிலிருந்து ஒரு வினா நம்மகிட்ட கேட்கலாம். அப்போ நேற்று நம் ஊரில் மழை பெய்தது வினா தொடராக மாற்றணும். அவங்களே மாற்றி கொடுத்துருக்காங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, இதில் எங்கே சார் வினா இருக்கு, நீங்கள் தான் சொன்னீங்க எங்கு, எப்பொழுது, ஏன், எதற்கு, எப்படிலாம் வரும் அப்படின்னு. இங்கே என்பது வினா எழுத்து. நல்லா கவனிங்க. இங்கே என்பது என்னது, வினா எழுத்து. அப்போ மழை பெய்ததா, எஸ் ஆர் நோ, ஆம், இல்லை அப்படின்னு தான் கேட்கணும். சரிங்களா? நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, மழை பெய்தது. அதுக்கு அதுதான் விடை. அடுத்து காடு மிகவும் அழகானது. உணர்ச்சி தொடர மாற்றணும்.
காடு மிகவும் அழகானது. ஒரு செய்தி தொடர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யணும்? உணர்ச்சி தொடராக மாற்ற வேண்டும். என்னே காட்டின் அழகு. கேட்கலாமா? கேட்கலாம். என்னே காட்டின் அழகு. இந்த எண்ணே போடும்போது என்ன செய்யணும்? ஒரு உணர்ச்சி குறியீடு போட்டுக்கணும். என்னே காட்டின் அழகு. அவ்வளவுதான். எப்படியாலும் மாற்றி எழுதிக்கிறலாம். ஆனால் உணர்ச்சி குறியீடு வரும்போது என்ன செய்யணும்? எழுதணும். அடுத்து என்ன கொடுக்குறோம்? அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. சரிங்களா? பூனையின் காலில் என்ன ஆயிடுச்சு? அடிபட்டுருச்சு. எப்படி மாற்றணும்? நம்ம செய்தி தொடராக மாற்றணும். சரிங்களா? பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அவ்வளோதான் செய்தி. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அவ்வளோதான். அல்லது பூனைக்கு காலில் அடிபட்டு விட்டது. எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? எழுதிக்கலாம். அடுத்து அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. விளைவு தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் துயில் எழுவது நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி மாற்றணும்? நம்ம விளைவு தொடராக மாற்றணும். இந்த கட்டளை மாற்றம் எப்படி மாற்றலாம்? அதிகாலை துயில் எழு. அவ்வளோதான். அதிகாலை துயில் எழு. அவ்வளோதான் விளைவு தொடர்கான ஒரு குறியீடு. சரிங்களா? அதிகாலை துயில் எழு. அடுத்து முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா? செய்தி தொடராக மாற்றுக. சாதாரண என்ன செய்றாங்க? ஸ்டேட்மெண்ட் ஒரு செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. முகில்னா மேகக்கூட்டங்கள். மேகக்கூட்டங்கள் திரண்டா என்ன செய்யும்? மழை பெய்யும் அல்லவா? வினாவாக கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? செய்தி தொடராக மாற்ற எழுத போறோம். அவ்வளோதான். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். அவ்வளோதான். அல்லவா மட்டும் எடுத்து விட்டுருங்க. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் எழுதிக்கலாம். அல்லது முகில்கள் திரண்டதால் மழை பெய்தது. முகில்கள் திரண்டதால் மழை பெய்தது. அவ்வளவுதான். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இது ஒரு வினா தொடர் என்ன செய்யணும்? மாற்றணும். வேற ஒண்ணுமே இல்லை. உள்ளது என்ன செய்ய? உள்ளதா அப்படின்னு கேட்டாலே போதும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிற வேண்டியதான். வினா குறியீடு என்ன செய்யணும்? கண்டிப்பாக போட வேண்டும். அவ்வளவுதான். அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? மொழியோடு விளையாடு. உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இப்போ ஆண்பாலுக்கு நட, இதெல்லாம் வேர்ச்சொல். நடை என்பது வேர்ச்சொல். உன் என்பது வேர்ச்சொல். உறங்கி என்பது வேர்ச்சொல். வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. ரூட் வேர்டு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன சொல்றாங்க? வினைமுற்று எழுத சொல்றாங்க. ஒவ்வொரு வேர்ச்சொலுக்கான வினைமுற்று எழுத சொல்றாங்க. இந்த டைப்ல இருந்து இந்த வகையில என்ன செய்யும்? ஒரு வினா இடம்பெறும். வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினைமுற்று அல்லது வினையச்சம் என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சு எழுத சொல்லலாம் நம்மள. சரிங்களா? அப்ப நட என்பது வேர்ச்சொல். அதை வினைமுற்றா மாற்றணும். ஆண்பாலுக்கு எப்படி மாற்றலாம்? நடக்கிறான் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அவ உன் என்பதுக்கு எப்படி எழுதலாம்? உண்டான் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஆண்பால் தான். அது எந்த காலத்துக்கு நம்ம எழுதிக்கிறலாம். சரிங்களா? நடக்கிறான், உண்டான், அடுத்து உறங்குவான். 3 காலத்துக்கு நம்ம எழுதிக்கிடுவோம். உறங்குவான். அவ்வளவுதான் ஆண்பாலுக்கு. ஆண்பால் வினைமுற்று. அடுத்து பெண்பால். அவ்வளவுதான். நட என்பது நடக்கிறாள். அல்விகுதி சேர்த்துக்கிறணும். ஆண்பால்னா அன்விகுதி சேர்த்துக்கிறணும். பெண்பால்னா அல்விகுதி சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். நடக்கிறாள், உண்பால், உறங்குவாள் அல்லது உறங்குகிறாள். எப்படியும் எழுதிக்கலாம். உறங்குவாள். அவ்வளவுதான். அடுத்து பலர்பால். பலர்பாலுக்கு எப்படி எழுதலாம்? நடக்கிறார். ஏன்னா ஆண் பெண் இருவரும் என்ன செய்யணும்? அதில் வரணும். நடக்கிறார். அடுத்து உண்டார். அது ஆணவர்களாம் பெண்ணு ரெண்டுமே கலந்துருக்காங்க. அடுத்து உறங்குகிறார் அல்லது உறங்குவார். ஆறுல என்னது? பலர்பால் விகுதிகள். அடுத்து ஒன்றன்பால்.
நடக்கிறது, அது. அடுத்து உண்டது, உறங்கியது, அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து பலவின்பால் நடந்தன, அடுத்து உண்டன, அடுத்து உறங்குகின்றன அல்லது உறங்கின, எப்படி வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? மான்கள் ஒற்றுமையாக சேர்ந்து நடந்தன, மான்கள் ஒற்றுமையாக சேர்ந்து புல்லை உண்டன, மான்கள் ஒற்றுமையாக சேர்ந்து என்னது உறங்கின, பன்மை பலவின்பால். அடுத்து தன்மை, தன்மையில உண்கிறேன், நான் உண்டேன் என்பது தன்மை, உண்டேன். என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நடதான வேர்ச்சொல். அப்போ தன்மையில் வந்து நடந்தேன், நான் நடந்தேன். அடுத்து உண்கிறேன், நான் உறங்குவேன். நான் உறங்குவேன், நான் நடந்தேன், நான் உண்கிறேன், நான் உறங்குவேன். இதெல்லாம் என்னது தன்மையில் வரக்கூடிய வினைமுற்று சொற்கள். அடுத்து முன்னிலையில், சரிங்களா, தமக்கு முன்னால் இருக்கும்போது அப்போ எப்படி நடந்தா யார்? நீ நடந்தாய். அடுத்து உண்கிறாய், நீ உறங்குகிறாய். நான் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ உறங்கிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்குறோம்ல, உறங்குகிறாய். இது என்னது முன்னிலை. அடுத்து படற்கை, படற்கையில் இருக்கிறபோது நடந்தான், யார் நடந்தான்? அவன் அல்லது அவள். சரிங்களா? நான், நீ, நான் என்பது தன்மை, நீ என்பது முன்னிலை, அவன், அவள், அது என்பது படற்கை. அப்போ நடந்தான் என்பது படற்கை ஆண்பால். அடுத்து உண்டான், யாரு? அவன், அவன் உண்டான். அடுத்து உறங்கினான், உறங்கினான், யார் உறங்கினான்? அவன் உறங்கினான். நான் உறங்கினான்னு சொல்ல முடியாது, நீ உறங்கினான்னு சொல்ல முடியாது, அவன் தான் என்ன செய்வான்? உறங்கினான்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இறந்த காலத்துக்கு எழுத சொல்லுவாங்க. இப்போ நடந்தான் என்பது என்னது? இறந்த காலம்தான். நடந்தான், இறந்த கால உண்டான் என்று நேற்று. அடுத்து உறங்கினான், இது கூட இன் என்பது என்னது? இறந்த கால இடைநிலை. சரிங்களா? நடந்தான்ல வந்து நட கூட்டல் இத்து, ரைட் எந்த இத்து கூட்டல் ஆண் பிரிப்பு, இத்து இறந்த கால இடைநிலை. உண்டான் இட்டு இறந்த கால இடைநிலை. உறங்கினான் இன் என்பது இறந்த கால இடைநிலை. சரிங்களா? அடுத்து நிகழ்காலத்துக்கு எப்படி எழுதலாம்? நடக்கிறான், கிறு கின்று ஆணின்று நிகழ்கால இடைநிலை. அப்ப என்ன செய்யணும்? நடக்கிறான், கிறு கின்று ஆணின்று போட்டு எழுதிக்கலாம். உண்கிறான், அடுத்து உறங்குகிறான். அப்ப கிறு கின்று ஆணின்றுல என்னது? நிகழ்கால இடைநிலைகள். எதிர்கால இடைநிலை அவங்களே கொடுத்தாங்க. நடப்பான், உண்பான், உறங்குவான் என்று நாளை. உறங்குவான். இப்ப இவ்வளவு என்னது? எதிர்கால இடைநிலைகள். இப்ப இவ்வளவு என்னது? எதிர்கால இடைநிலைகள். அடுத்து முக்கியமானது வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேர் சொல்லை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக 1 அல்லது 2 வினாக்கள் என்ன செய்யும்? கண்டிப்பாக இடம்பெறும்.
சரிங்களா? அப்ப நடக்கிறது என்று சொல்லினுடைய அந்த சொல்லினுடைய வேர்ச்சொல்லானது நட என்பது. அப்ப போனான் என்பதுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா போதான். போனான் என்பதனுடைய வேர்ச்சொல் என்னது? போ. அடுத்து சென்றனர் என்னுடைய வேர்ச்சொல் செல்லு தான். செல் என்பது தான் வேர்ச்சொல். அதிலிருந்து என்ன செய்யுது? சென்றனர் அப்படிங்கிற சொல்லு உருவாகுது. செல்லு தான். அடுத்து உறங்கினால் என்பதனுடைய வேர்ச்சொல் வந்து உறங்கு. பொருள் உண்டு. ஈ என்பது என்ன செய்யும்? பறக்க